உண்மையிலே சொல்றேன், இந்த பி இன்டர்நேஷனல் ப்ராடக்ட் வந்து ரொம்ப தரமான பொருள், உண்மையான பொருள். இதுக்குன்னு ஒரு அளவு இருக்கு. இந்த அளவை நீங்க மிஸ் பண்ணி குறைவா சாப்பிட்டு 10 பத்தாம சாப்பிட்டீங்கன்னா புற்றுநோய் திருப்பி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்போ புற்றுநோய் திருப்பி வந்துருச்சுன்னா உடனே நீங்க வந்து ப்ராடக்ட் தான் குத்தம் சொல்வீங்க. அந்த மாதிரி ஒரு குத்தம் உங்களுக்கு வரக்கூடாதுன்னா, நம்மளுக்கு இது பத்தலையோ இந்த முறைகளை சரியா முழு உடம்புக்கும் ஒரு பாதுகாப்பு கொடுத்துட்டோம்னா யாருமே பயப்பட வேண்டாம். அதுக்கு பிறகு எப்படி ஃபாலோ பண்றது? புற்றுநோய் நல்லா ஆயிடுச்சு, இந்த ப்ராடக்ட் இதோட சாப்பிட வேண்டாம் விட்டுருவோமா? அதுவும் மிகப்பெரிய தவறு. அந்த மாதிரி கூட நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது. ஓகே, இன்னைக்கு ஒரு பொதுவான கருத்து, ஒரு பொதுவான விஷயம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கோ ஒரு நாலேஜ், அது எனக்கு சரியா தமிழ்ல விளக்கி சொல்ல தெரியல, ஒரு கருத்து, ஒரு நாலேஜ் நம்மளுக்கு வேணும்னா அதுக்கு நம்ம லாயருக்கு படிச்சிருக்கணுமா? ஓகே, ஸ்கூல்ல போய் பாடம் நம்ம கத்துக்கிறதுக்கு நம்ம டீச்சர் ஆகணுமா? நம்ம இந்த உடலுக்கு சரியான சத்து கொடுத்து ஒரு விஷயம் நம்மளுக்கு விளங்கிருச்சு அப்படின்னா அந்த சத்தை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடுறதுக்கு நம்ம மருத்துவரா படிச்சிருக்கணுமா? அப்படின்னா இந்த உலகத்துல ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம மொத்தமா எல்லா படிப்பும் படிச்சிருக்கணும். இப்ப எனக்கு ஒரு விஷயம் வேணும்னா நான் டீச்சரா இருக்கணும். இப்ப எனக்கு ஒரு விஷயம் வேணும்னா நான் லாயரா இருக்கணும். இப்ப எனக்கு ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் எனக்கு வேணும்னா நான் வந்து டாக்டர் ஆகணும். அப்படியா? அப்படிதான் ஒரு மனிதன் வாழ்றாங்களா? ஒரே மனிதன் எல்லா படிப்பும் படிச்சிருந்தாதான் ஒரு விஷயத்த பேச முடியுமா? வாங்க, ரொம்ப அற்புதமா அருமையா அழகா சொல்லி கொடுப்பேன். உண்மையிலேயே நான் பேசுவேன். நான் வந்து ஒரு பிசினஸ் ஓனருங்க. எங்களுக்குன்னு ஒரு சொந்த வியாபாரம் இருக்கு. எங்களுடைய வியாபாரத்தை வச்சுக்கிட்டு நான் ஏன் இதை ஷேர் பண்றேன்னா, என்னுடைய கணவர் கேன்சர் 4வது ஸ்டேஜ். எங்க அம்மாக்கும் பை ரைட் பார்க்க போனா அவங்களுக்கும் கீமோ செய்யணும் தான் சொன்னாங்க. ஏன்னா வெள்ளை ரத்தம் 70% போயிடுச்சு, டயபெட்டிஸ் 35க்கு வந்தது. அந்த வெள்ளை ரத்தம் லாஸ்டா பார்த்தா அவங்க உடம்புல செலம். எப்படி இன்னைக்கு அற்புதமா குணமாயி ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. எப்படி என்னுடைய கணவர் ரொம்ப என்ஜாய் பண்ணி லைஃபை வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இன்னும் ஒரு 2 நாளுங்க, மணி 23, 24, 25 நாங்க வந்து வர்ணசான் 2 days. ஆமா சார், என்ன சொன்னாரு? 1 day or 2 days? 2 days அக்கா. 2 days கடை வந்து நம்ம ஷாப் க்ளோஸ் பண்றோம். ஏன்னா எங்களுடைய கல்யாண நாள், எங்களுடைய ஸ்டாஃப்லாம் கூட்டிட்டு நம்ம வந்து வெளியில போறோம். இது கண்டிப்பா வீடியோ பேசும்போது தான் ஞாபகம் வருது. கண்டிப்பா நான் போடுவேன், ஏன்னா ஷாப்க்கு நிறைய பேர் வருவாங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப அற்புதமா அருமையா நான் சொல்லி கொடுப்பேங்க. உங்களை யாரும் வற்புறுத்த மாட்டோம், உங்களை யாரும் தொல்லை பண்ண மாட்டோம். ஆனா உங்களுக்கு உண்மையான ஒரு விஷயத்த ஆழமா சொல்லி கொடுப்போம். எதுக்கு பணத்தை போட்டு நீங்க எவ்வளவு பொருளை வாங்குறீங்க? லாஸ்டா அது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்கணுமா? தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க, சரியான முறையில பயன்படுத்துங்க. அளவெல்லாம் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் எடுக்குது, அந்த நேரத்துக்கு உங்களுக்கு சரியாகும். போக போக இந்த நோய் வருமா வராதான்னு நீங்களே சொந்தமா யோசிச்சுக்கோங்க. வரக்கூடாதுன்னா தயவு செய்து உட்காந்து முழுசா வீடியோ பாருங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. எங்க இருந்தாலும் வந்து நீங்க என்ன பார்க்கலாம். நீங்க வந்து என்ன பாக்குறதுல எனக்கு வந்து நஷ்டமோ லாபமோ உங்களுக்கு பெரிய ஒரு லாபம். ஓகே, சரியான ஒரு சத்து நம்ம உடலுக்கு வேணும்னா நம்ம அந்த நோயில இருக்கிறப்ப நிறைய காய்கறிகளை சாப்பிடவே முடியாது. சரிங்களா? நிறைய காய்கறிகள் கண்டிப்பா நம்ம சாப்பிட்டு தான் நம்ம உடம்புல இப்ப கூட எனக்கு